அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த கூட்ட நெரிசல் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சின் திணறல், அப்புறம் வந்து மயக்கம் ஏற்படுதல். இந்த மயக்கம் ஏற்படுதல் எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க குடிக்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாம ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்க தண்ணி இல்லாமையும், அது மட்டும் இல்லாம பப்ளிக் டாய்லெட் ப்ராப்பரா இல்லாமையும் ரொம்பவே வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டதா கூறியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கடுமையான வெயில். அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கடுமையான வெயில் தாக்கம் இருந்ததுனால வந்து நெறைய பேரோட உடல்ல வந்து அந்த வெயில் தாக்கத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது அவங்களால தாங்க முடியல. அதனால அந்த இடத்துல மயக்கமும் விழுந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணியும் கிடைக்காம இருந்திருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது, சரி அப்ப அவங்க தான் ஆம்புலன்ஸ் எல்லாமே மருத்துவத்துக்கு இது எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்களே, அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆங்காங்கே தான் பார்க்கப்பட்டிருக்குது. அதாவது வந்து இவ்வளோ கூட்டம் வரும்னு அவங்களும் எதிர்பார்த்தாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆனா அதோட ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் இருக்குது. ஸோ